Hello guys, again welcome back to my channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆல்ரெடி ஆஃப்லைனில் அதாவது நியரில் இருக்கக்கூடிய கடைகளில் மொபைல் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது இஎம்ஐயில் வாங்கும்பொழுது டிவிஎஸ்ல இஎம்ஐ அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது டூ வீலர் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே டிவிஎஸ்ல ஆல்ரெடி ஃபினான்ஸ் போட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் இஎம்ஐ பண்ணியிருக்கும் பொழுது டிவிஎஸ் கிரெடிட் சாதி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் அந்த அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான ரிவ்யூஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அத பத்தின A to Z டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் இன்னைக்கான வீடியோல நாம கிளியரா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படினா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது Play Store டிஸ்கிரிப்ஷன் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் இதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க ஒரு டைம் கண்டிப்பா இந்த டீடைல்ஸ் எல்லாமே அஃபிஷியல் சோர்சஸ்ல வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படினா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். அதாவது உங்களுடைய அனைத்து ஃபினான்ஷியல் தேவைக்கும் ஒரே அப்ளிகேஷன் அப்படிங்கறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த விதத்தில் உங்களுக்கு பர்சனல் லோன், டூ வீலர் லோன், தென் உங்களுடைய வீட்டை ஏதாவது அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான லோன், தென் உங்களுடைய பிசினஸை டெவலப் பண்றதுக்கான லோன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து நீங்க ஏதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எடுக்கிறீங்க, அதாவது என்னன்னா டிராக்டர் மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. தென் இதை தவிர்த்து ஒரு சில லோன் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. அதில் தான் கன்சூமர் டியூரபிள் லோன் அப்படிங்கிறதுமே வரும். அதாவது நீங்க ஃபோன் எடுத்தீங்கன்னா இஎம்ஐ போட்டு தருவாங்க இல்லையா, அந்த லோனும் இதில் தான் வரும். ஓகே, இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா சேம் அதே டீடைல்ஸை கீழேயும் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்க பர்சனல் லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் லோன் அப்ரூவல் தரதா போட்டிருக்காங்க. டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 60 months அப்படிங்கிறது இருக்கும். இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 14% இருந்து அதிகபட்சமாக 35% per annum இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த பர்சனல் லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 1.49% இருந்து அதிகபட்சமாக 6% வரையிலும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை தவிர்த்து இந்த லோன் பத்தின எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து Play Store டிஸ்கிரிப்ஷன்ல எதுவும் இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது இல்ல. ஸோ இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வரும்பொழுது அதிகபட்சமாக 2 lakhs வரையிலான லோன் அமௌண்ட்டை இன்ஸ்டன்டாகவே அப்ரூவல் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. 100% பேப்பர்லெஸ் ப்ராசஸ், ஃபிளெக்சிபிள் ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்குறோம். இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா தென் குயிக் அண்ட் ஈஸி அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஜீரோ டாக்குமெண்டேஷன், பேன் கார்டு, ஆதார் கார்டு இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் 100% பேப்பர்லெஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டார்டிங் 30,000 இருந்து அதிகபட்சமாக 2 lakh வரைக்கும் லோன் கிடைக்கும். ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 36 months வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டாகவே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறதாகவும் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக இங்கே 10% வரையிலும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒருவேளை இஎம்ஐ அமௌண்ட்டை லேட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ 36% per annum அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து பர்சனல் லோனை நீங்கள் ஒருவேளை இடையில க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் அதிகபட்சமாக 12 monthsக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.08% அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இதுவே ஆஃப்டர் 12 monthsக்கு அப்புறமா 2 வருஷத்துக்குள்ள நீங்க க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா 4.72% அப்படிங்கிறது கலெக்ட் பண்றதாவும், அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கலெக்ட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. எபோவ் 24 months போகும்பொழுது 3.54% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணி எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதில் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபோர்க்ளோசர் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை, விட்டுறலாம். இதை தவிர்த்து செக் பவுன்ஸ் ஆனது அப்படின்னா அதுக்கும் அதிகபட்சமாக 750 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதை போட்டிருக்காங்க. தென் லோன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா NOC அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் டைம் கொடுத்துருவாங்க. பட் அது ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு, திரும்பவும் நீங்கள் NOC வாங்கணும் அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறதும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க உங்களுடைய மந்த்லி இன்கம் 25,000க்கு மேலே இருக்கணும். சேம் டைம் சிபில் ஸ்கோர் 700க்கும் மேலே இருக்கணும். ஆதார் நம்பர், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது பேன் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். அதெல்லாம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எகைன் இங்கேயும் லோன் அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாகவே 30%க்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் ப்ராசஸிங் ஃபீஸும் ஃப்ளாட்டாக 2.8% தான் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டிருக்காங்க. ஓகே, இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தென் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக ஃபின்னபிள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு கட்டாயம் உங்களுடைய கையில் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே எஸ், ஓவராலாக இந்த டிவிஎஸ் கிரெடிட் சாதி அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய இந்த லோன் டீடைல்ஸ் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கீங்க, ஆல்ரெடி இதில் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நபர்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் அப்படிங்கிறதுமே இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ், அதாவது டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுமே சப்மிட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக அந்த லோன் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியும்.
அதாவது ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இருந்ததுன்னா கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், இன்னைக்கு பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கேஸ், தேங்க்யூ.